நாங்கெல்லாம் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன பயலோ சண்டை போட்ட போது இந்த பயலோல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இன்ஸ்பெக்டர் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அழைச்சிட்டு வந்தோம். இந்த பய ஒரு பய கூட நம்மளுக்கு ஓட்டுக்குள்ள. ஸ்டாலின் ஐயா கேட்டுச்சா? ஜென்சி டிஎம்கே மீட்டப்பில் பேசின இந்த ஆள் பேசுனது சரின்னு உங்களுக்கு முதல்ல படுதா? இதெல்லாம் தெரியாமல் ரீல்ஸ் ஆட்சி மூலமாக இப்போ அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஊழல் கரப்ஷன் உங்கள் ஆட்சியில் செழிப்பாக இருந்துச்சுங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் தான் இந்த ஆள் பேசுனது. தப்பு பண்ண சின்ன பசங்களாக இருந்தாலும் தூக்கி எஃப்ஐஆரை போட்டு உள்ளே வைக்கணும். அது இல்லையா, அது முடியலையா, சீர்திருத்த பள்ளியிலையாச்சும் போய் சேர்க்கணும். இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பணத்தை கொடுத்து அந்த சின்ன பசங்களை வெளியே கூட்டு வந்திருக்கானுங்க. இப்போ என்ன இவன் பாயிண்ட்டாக சொல்கிறானாக்கா, அந்த சின்ன பசங்க வாழ்க்கை கெட்டுரும், அதனால் நாங்கள் பணம் காசெல்லாம் கொடுத்து அந்த பசங்களை வெளியே கூட்டு வந்தோம் அப்படிங்கிறானுங்க. ஏண்டா தப்பு பண்ணவனா இப்படி கூட்டு வந்தீங்கன்னா திரும்பவும் நம்மளை வெளியே எடுக்க அந்த ஆள் இருக்காங்க, அந்த கட்சிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே இருக்கும் மைண்டில். திரும்ப தப்பு செய்வான்ல, அதை விட்டுவிட்டு இப்போது என்னென்னா அதே சொல்கிறாங்க, இப்படி காசு கொடுத்தலாம் நம்ம வெளியே கூட்டு வந்தோம் ஜெயிலுக்கு போக விடாமல், இன்றைக்கி நமக்கு ஓட்டே போடல அவனுங்களாம் அப்படின்ட்டு. அப்போ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அதை கட்டமைச்சிருக்கீங்கள, தப்பு இல்லை அது. அந்த இன்ஸ்பெக்டர் என்னடானாக்கா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு விட்டுருக்காப்புல. கரப்ஷன் இதைத்தானே நாங்கள் எல்லா ரீல்ஸ் வீடியோஸ்லேயும் சொன்னோம். டிஎம்கே ஆட்சியில் ஊழல் லஞ்சம் ரொம்ப ஓங்கி கிடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸாக ஒரு நம்ம மாற்றி ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாங்கள் ரீல்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மா ரீல்ஸ் மூலமான்ட்டு ஜோதிச்சிட்டாப்ல அப்படிங்கிறீங்க. ரீல்ஸில் நாங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? சிஎம் சார், உங்களுக்கு இன்னும் ப்ரூஃப் வந்துகிட்டே இருக்கும். எங்கள் மூலமாக இல்லை, உங்கள் ஆளுங்களே ஒவ்வொரு தப்பையும் நீங்கள் பண்ண எல்லா அட்டூழியத்தையும் கொண்டு வருவானுங்க, பேசுவானுங்க, வளருவானுங்க. பாருங்கள், நீங்கள் தோற்றதுனால இந்த விரக்தியில் உங்கள் வாயாலே நீங்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸையுமே உங்கள் கட்சிக்காரங்களே கொண்டு வருவானுங்க. பொறுத்திருந்து பாருங்கள்.